இன்னைக்கு யார் விளையாட்ட யாரோ தடுக்கிற டாஸ்க்ல ரம்யாவையும் திவ்யாவையும் பேசவே விடல போல. ரம்யா பேசுறத பாக்குறதுக்கே சிலருக்கு கடுப்பா இருக்கலாம். ரொம்ப நேரம் கண்ணை மூடிக்கிட்டே பேசுறா. இன்னைக்கு விஜய் சார் வேற கண்ணை திறந்து பேசுன்னு சொல்லிட்டாரு. திவ்யா பேசுனதையும் கட் பண்ணிட்டாங்க, ஒழுங்கா காட்டவே இல்லை. எப்ப பாரு அவங்களுக்கு ஸ்கிரீன்ல இடமே இல்ல பேச. இந்த மாதிரி டாஸ்க்லயாவது அவங்க பேசுறத காட்டுவாங்கன்னு பார்த்தா அதையும் பண்ண மாட்டேங்கிறாங்க மாதிரி தெரியுது. திவ்யாவுக்கு நிறைய விஷயத்த தெளிவா சொல்ல தெரியல, அவ கருத்தை அழகா எடுத்து வைக்க தெரியல. அதனால வார இந்த எபிசோட்ல திட்டு வாங்குறது தான் அவளுக்கு வழக்கமா இருக்கும். அதுல இந்த மாதிரி டாஸ்க் பண்றதையும் விஜய் டிவி கட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னு தோணுது. அதுக்கப்புறம் அந்த கை ஆக்ஷன் வச்சிருப்பாங்கல்ல, அதை பத்தி கமர்தீன் சொல்லியிருப்பான். சார் எரியாம ஒரு வார்த்தையை விட்டுட்டேன், தப்பாயிருச்சுன்னு சொன்னாரு. அதுக்கு அவங்க ஒரு ஆக்ஷன் காட்டினாங்க. உடனே பார்வதி எதுக்கு தேவையில்லாத விஷயத்த இழுத்து விடுறா, இதனால சண்டை வருமேன்னு நினைக்கிறா. அப்ப விஜய் சேதுபதி சார் சொல்றாரு, பிஞ்சுரும் சொல்றதும் தப்பு, திவ்யா அந்த மாதிரி ஆக்ஷன் காட்டுறதும் தப்பு, ரெண்டுமே தப்புன்னு சொல்லிட்டாரு. எல்லாமே கரெக்ட் தான். ஆக்ஷனுக்கும் ரியாக்ஷனுக்கும் ஒரு சின்ன வித்தியாசம் இருக்கணும். ரியாக்ஷனுக்கு கொஞ்சம் சலுகை கொடுக்கணும். ஏன்னா ஆக்ஷன் தப்பு, ரியாக்ஷன் அதுக்கு அடுத்தது தான். அதை விஜய் சேதுபதி சார் சொல்லல. அதுக்கப்புறமா கடைசியில காப்பாத்தும் போது லாஸ்ட்டை காப்பாத்துறாங்க. கடைசியா காப்பாத்திட்டு என்ன சொல்றாங்கன்னா, நீ எப்பவும் நான் கத்துறேன்னு சொன்ன திவ்யாவாவே இருக்க, நீ இன்னும் மாறவே இல்லை, அதே இடத்துல தான் இருக்கேன்னு சொன்னாங்க. அது ரொம்ப நல்ல அறிவுரை, இது திவ்யாவுக்கு இப்ப தேவை. அதுல இருந்து உடஞ்சு வெளியே வா, எனக்கு வேற திவ்யாவை பார்க்கணும்னு சொன்னாரு. கண்டிப்பா இந்த அட்வைஸ் திவ்யாவுக்கு தேவை. அது அவ மனசுல நல்லா ஏறணும். அப்படி ஏறினதான் அவ விளையாட்டை விட்டு வெளியில வந்து வேற மாதிரி விளையாடுவா. இப்ப பிரஜின் வேற போறாரு. பிரஜின் போகும்போது முதல் வார்த்தை திவ்யா இருக்காளான்னு தான் கேக்குறாரு. நேத்து பூரா திவ்யாவை பத்தி நிறைய பேசினாங்க, ஆனா இப்ப வந்து திவ்யா இருக்காளான்னு கேக்குறாரு. ஏன்னா திவ்யா தான் வருவான்னு அவங்களுக்கு தெரியும். மனசாட்சியோட சொல்லுங்க, வெளியே போறப்ப டப்புன்னு யாரு நமக்கு உதவி பண்ணுவாங்கன்னு தோணும், அதை தான் நம்ம சொல்லுவோம். அந்த வார்த்தை தான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் வரும். இனிமே சாண்ட்ரா திவ்யா கூட சேருவாளா இல்ல அவ புது ஃப்ரெண்ட்ஸ் கூட சேருவாளான்னு வெயிட் பண்ணி பார்ப்போம்.